ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட என் கைகளை தொட்ட உனக்காகவே நாளை நல்ல நாளில் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக தான் என்னுடைய கைகளை தொடச் சொன்னேன் என் செல்வமே. நீ என்னை வந்து சேர்வதற்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நீ பெருசாக எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. எந்த யோக சாதனைகளும் எனக்காக 6 விதமான பூஜைகளும் பல விரதங்களும் இருக்கணும்னு கூட தேவையில்லை. உன்னை படைக்கும் தாயாகவும் உன்னை காக்கும் தெய்வமாகவும் உன்னை அழிக்கும் சக்தியாகவும் இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும். என்னுடைய கடைக்கன் பார்வை உன் மீது விழுந்துவிடும் என் செல்லமே. நான் யார் மீது கடைக்கன் பார்வை செலுத்துகிறேனோ அவங்க வாழ்க்கையை கடைக்கோடியிலிருந்து வாழ்க்கையில் முன்னேறி கோடி கோடியான சொகுசையும் சுகத்தையும் சந்தோஷ செல்வ வளமிக்கையும் வாழ்க்கையையும் வரக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. கடைக்கன் பார்வைக்கே அப்படிப்பட்ட மவுசு இருக்குன்னா என்னுடைய நேர்பார்வையும் அருள் பார்வையும் அன்பு பார்வையும் உன்னை நோக்கி இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்படி மாறாமல் இருக்கும்? இதோ உன் வாழ்க்கையை மாற்ற தான் வந்திருக்கேன். அதாவது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சிறப்பாக உன் கைகளில் சேர்க்கத்தான் வந்திருக்கிறேன். எப்போவுமே எல்லா விஷயமும் உடனே நடந்துடணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாதான் எதிர்பார்ப்பதெல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். இன்று இரவு மட்டும் பொறுத்துக்கிட்டினா நாளைக்கு விடியல்ல உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வரமாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்து முடிப்பேன். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைச்ச உடனே அது முளைச்சி மரமாக வந்துடணும்னு எதிர்பார்க்கறது எப்படி மடத்தனமோ அதே போல தான் இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்த உடனே அது உன் வாழ்க்கையில் நடந்துடணும்னு நினைக்கிறது. உன் வேண்டுதல்கள் என்னன்னு நான் கேட்டுட்டேன். அது நடப்பதற்கான வழிகளையும் நான் உருவாக்கி தந்துடுவேன். நீ சும்மா எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்காதே என் செல்லமே. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான காலத்தில் சுலபமாக சுமூகமாக உனக்கு நடந்து முடியும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருப்பதால் தானே என் கைகளை தொடச் சொன்னேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் நீ எதிர்பார்த்ததையும் ஏங்கி கிடப்பதையும் தரப்போறேன். நீ கேட்ட வேண்டுதல் கூட வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நடக்க தான் போகுது. நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காமல் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். உன் தொழிலில் நீ முன்னேறதுக்கான வழியை நான் காட்டுறேன் என் செல்லமே. ஒருபோதும் நீ மற்றவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நானே உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. இப்படியே நீ எதையுமே புரிஞ்சுக்காம யதார்த்தமாக அப்பாவியாக வெகுளித்தனமாகவே இருந்தினா அது வாழ்க்கைக்கு சரி வராது என் செல்லமே. நீ ரொம்ப யதார்த்தமாக வாழ்க்கையை வாழணும்னா நினச்சினா இந்த உலகம் உன்னை ஏமாற்றதான் முயற்சி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீ யோசிக்கிறதும் தப்பாகவே இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் தெளிவாக விவேகமாக புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பி. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம். எப்போது நல்லதையே நினச்சி நீ நல்லதையே செஞ்சினா எல்லாமே வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடக்கும். எங்கே போகிறோன்னு தெரியாமல் என்ன செய்ய போகிறோன்னு வழியும் தெரியாமல் வாழ்க்கைங்கிற காட்டுக்குள்ளே இருளுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக தான் என் கைகளை தொடச் சொன்னேன். என் கரம் தொட்ட உனக்கு இனி நல்ல வழியை காட்டி கண் இமை போல உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்துவேன் என் செல்லமே. நீ யோசிக்கிறது மட்டும் சரியாக சிறப்பாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா எல்லாமே உன் வாழ்க்கையில் அழகாக நடந்து முடியும். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்காத. இப்போது நீ உன் வாழ்க்கையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கன்றதை பார்த்துட்டு தானே என் கரம் கொண்டு உன்னை இறுகப்பிடித்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிடும். இனி எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். என்னை நோக்கி நீ எப்போது வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சியோ அந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வேலைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன்.
இப்பொழுது நீ அனுபவிக்கும் எல்லா சோதனைகளும் முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. நீ தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். தாமதமாகுதே நினச்சி கவலைப்படாத. உனக்கான விஷயங்களை தப்பாமல் தகுந்த நேரத்தில் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். இந்த வராகியம்மா ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை ஒருபோதும் மீறமாட்டேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையதான் போகுது. உன் மனசில் கவலையோ கண்ணீரோ வேதனையோ ஆனந்தமோ சிரிப்போ மகிழ்ச்சியோ மன அழுத்தமோ மனக்கவலையோ மனவேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போது நிம்மதியாக வாழணும்னு முடிவிடு. நிம்மதி ஒன்றுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். நிம்மதியை மட்டுமே எதிர்பார்த்து மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா அந்த நிம்மதி உனக்கு கிடைப்பதற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான நலமும் பலமும் செல்வ வளமும் கிடைச்சிட்டா உன் மனசுக்கு நிம்மதி உண்டாகிடும் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிம்மதி உனக்கு கிடைப்பதற்கு உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நான் நிகழ்த்த தயாராகித்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நாளைய நாள் உனக்கான ஒரு அதிசயமான நாளாக இருக்க போகுது. இப்போவே உன் மனசில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் தூக்கி எறிஞ்சிடு. நாங்கிற அந்த கர்வம் உன்னை ஒருபோதும் வாழ விடாது. உன் வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்யும் அந்த கர்வமும் ஆணவமும் அகங்காரமும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. நல்ல அன்புள்ள பணிவுள்ள கனிவு கொண்ட என் நல்ல பிள்ளையான நீ நன்னடத்தையோட எல்லார்கிட்டையும் அன்பாக பேசக்கூடிய ஆளாக, என் மீது பரிபூரண நம்பிக்கை உள்ள ஆளாக என்னை சரணடைஞ்சிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மகுடம் சூட்டி உன்னை சிம்மாசனத்தில் அமர வச்சு அழகு பார்க்கும் விதமாக எல்லாவற்றிலும் உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ மனசில் நினச்ச அத்தனை காரியங்களையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எப்போ உனக்கு தேவைப்பட்டாலும் நீ கூப்பிடாமலே நான் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன். எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையை இலகுவாக்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக எல்லா விஷயங்களையும் உன் கூடவே இருந்து நான் செய்ய போகிறேன். இப்போது நீ சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு உனக்கான மன வலிமையையும் நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ ஒருபோதுமே உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட வேணாம். வரும் காலத்தை எல்லாம் உனக்காக உருவாக்கி அழகான வருங்காலமாக எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன், ஜொலி ஜொலிக்க வைப்பேன். நீ பொறுமையோட என் மேலே நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். நீ எதிர்பார்த்ததை விட அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும். நீ நினச்சது கிடைக்கலாம் நினச்சி மனசு வருத்தப்படாதே. உனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நாளை விடியலிலேயே என் கைகளிலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய். இத்தனை நாள் நீ வடித்த கண்ணீர் எல்லாம் நாளைக்கே ஆனந்த கண்ணீராக மாறி உன் கண்களிலிருந்து பெருகிய அருவியாக விழுகப் போகுது. நீ எப்பவும் தைரியமாறு. கூடிய சீக்கிரம் எல்லா காரியங்களும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும். கவலைகளை எல்லாம் நீ மறந்து மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். எதுக்காகவும் பயப்படாமல் என் மேலே முழு நம்பிக்கை வை. இந்த வராகியம்மா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். உன் விழிகள் என்னோடு பேசட்டும். உன் மனசில் நீ நினைக்கிறதையெல்லாம் உன் விழிகள் மூலமாக என்னிடம் பேசி புரிய வச்சினா போதும். நீயே உணர்வுகள் சில்லிட்டு உன் கையெல்லாம் புல்லரிக்கும்படியும் உன் மனசெல்லாம் குளிரும்படியும் உன் முகமெல்லாம் மலரும்படியும் நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். இனி காலமெல்லாம் உனக்கான மகிழ்ச்சி காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு ஒரு விடிவு காலத்தை தரப்போகிறேன். நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் இனி வருத்தப்படக்கூடாது தானே.
என்னையே நம்பக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ அமைதியா பொறுமையா நிதானமா இருந்தீனா இந்த நிதானமே உன்னை காப்பாற்றும். நீ அவசரப்பட்டு பதட்டப்பட்டினா அந்த பதட்டமும் பயமும் உன்னை வீழ்த்தி விடும். அதனால் பயம் கொள்ளக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் வராகியம்மா பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும் என் செல்லமே. எப்போ என்ன நடக்குமோன்ற பயம் உன் மனசில் இருந்துச்சுன்னா உன்னால் எதையுமே நிதானமாக யோசித்து செயல்படுத்த முடியாது. அதனால் எப்போவுமே எதுக்காகவும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் நன்மைக்கேன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் 100% உன் மனசில் ஆழமாக இருக்கட்டும். முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து. மனசில் அமைதி இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது சரி வராது. என் கண்ணு முன்னால் வந்து உக்காந்து வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொன்னினா உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. கவலைகள் எப்போதும் யாரையும் கண்டுகொள்வது கிடையாது. அது பாட்டுக்கு வருது போகுது. ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் தான் கவலைகளை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்கிறீங்க. உன் கவலையெல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்காம அத்தனை கவலைகளையும் என்கிட்ட என் பொறுப்பில் நீ விட்டுட்டீனா அனைத்தையும் நான் தூசி போல ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். கவலைகள் எல்லாருக்கும் இருக்குது. யார் அதை தட்டி விட்டுட்டு தூசியாக நினச்சி கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது சரியாயிருது. ஆனால் எந்த மனிதன் கவலையை இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானோ, ஏதோ குழந்தை போல தான் மனசுக்குள்ளேயே நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்படுறானோ அவனை ஒருபோதும் அவனை விட்டு இறங்காது, அவன் வாழ்க்கையை விட்டு விலகாது. அதனால் முதல்ல கவலைப்படுறத நிறுத்து. கவலைங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுவே உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இந்த பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவுன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. பிரச்சனைங்கிறது நேராக போய்கிட்டே இருக்கிற பாதையில் ஒரு வளைவான இடம் போல தான். அதாவது வாழ்க்கையில் நீ பாட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஒரு மேடாகவும் வளைவாகவும் நினச்சிக்கோ. அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து மெதுவாக கடந்து போயிட்டினா அவ்வளவுதான் வாழ்க்கை. பிரச்சனை எதுவுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. இத்தனை நாள் நீ எந்த கஷ்டத்தையும் பார்க்காம எந்த கவலையும் படாமலா வாழ்க்கையை வந்துட்ட. எல்லாத்தையும் கடந்து தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்றைக்கி நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நான் உனக்கு உயர்வான செழிப்பான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நீ இருந்ததை விட இப்போது இன்னும் தைரியமாக அல்லவா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உன் மனசில் இருக்கிற சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் கவலை குப்பைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதையே நினைக்க பழகு. உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காம பொறுமையாக இருந்தினா அது எல்லாவற்றையும் எப்போ என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு பார்த்து நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். என் அன்பு குழந்தையான நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல மனநிலையோட தெளிவாக சந்தோஷமாக தைரியமாக இருக்கும்போது உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும் அதை ஒரு தாயாக நினச்சி நீ என்கிட்ட வந்து கேட்கலாம். உனக்கானது உனக்கு உரியதுன்னா அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதை தாண்டி நீ கேட்டது உன் கைகளில் கிடைக்கலைன்னா அது உனக்கு சரி வராதுங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ நினச்சா இந்த நிமிஷம் கூட நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். ஆனால் இப்போது சில சோதனைகளை நீ கடந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்ததால தான்
கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். நாளைக்கே அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமானதா, வெற்றிக்குரியதா, மகிழ்ச்சிக்குரியதா நான் மாற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எது உன்னிடம் நிலைக்கும், எது உனக்கு ரொம்ப பிடிக்கும், எது இருந்தால் நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகும். ஏன்னா இந்த பூமியில் அதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லைங்கிறதே யதார்த்தமான உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டினா உன்னை விட்டு போகிற எதையும் நினச்சி நீ வருத்தப்பட மாட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே?